வணக்கம். உங்கள் கருப்பு காலி தேவைப்பிரசனிலிருந்து பெரிய கருப்பன் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னாக்கா குரலை பற்றி பேச போகிறோம். ஏன் குரலை பற்றி பேச அப்படின்னா நிறைய நேயர்கள் வந்து நிறைய பேர் ரெகுலராக அப்படி நம்ம டைம் கிடைக்காத அளவுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. குரலையை பற்றி பேசுங்க, குரலை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த குரலை பற்றி பேச போகிறோம். இந்த குரலை பற்றி ஏன் பேச போகிறோம் அப்படின்னாக்கா எங்களுடைய தாத்தா, எனக்கு குருநாதர், அம்மாவுடைய அப்பா இவங்க வச்சுருந்தாங்க. ஏன்னா 92 வயசுல வந்து தாத்தா வந்து இயற்கை மரணம் தான் அடிச்சாங்க. என்ன இருக்கிறே எனக்கு என்னுடைய ஆய்வு பண்ண அளவுக்கு வந்து என்னன்னாக்கா, இயற்கை மரணம் அடைஞ்சதுல எங்க தாத்தா, இன்னொருத்தவங்க வந்து தேனியில இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் மட்டும் தான் இயற்கை மரணம் அடைஞ்சிருக்காங்க. காரணம் வந்து என்ன அப்படின்னாக்கா, இவங்க பூராமே வந்து என்னன்னாக்கா, இவங்களா சொந்தமா வந்து ஏன்னா பாரம்பரியமா வர்றதுனால, தானா வந்து ஒரு குறைவை வந்து உருவாக்கி வச்சதுனால, இவங்க வந்து இயற்கை மரணம் அடைஞ்சாங்க. நீங்க இன்னொருத்தவங்க பணம் கட்டி வாங்கியிருந்தாங்க அப்படின்னாக்க, அந்த இது நல்லா வேலை செய்யும். நல்லது, கெட்டது எல்லாமே செய்யும். ஆனா அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா, அவருடைய காலத்துக்கு அப்புறம் வந்து அத எடுத்து செய்ய ஆள் இல்ல அப்படின்னாக்கா, அந்த குடும்பத்தையே வந்து வாரிசு இல்லாம டோட்டலாவே வந்து ஒண்ணுமே இல்லாம அழிச்சிரும். ஏன்னா இதே ஒரு இத வந்து சென்னையில இருந்து ஒரு பெண்மணி எனக்கு கால் பண்ணாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, "எங்க தாத்தா வந்து ஒரு குரலி வச்சிருந்தாங்க. அந்த குரலி வந்து என்ன பண்ணணும், எப்படி அத பயன்படுத்தணும்னு தெரியாம, எங்க குடும்பத்துல இருந்து அடுத்தடுத்து எதுவுமே இல்லாம திடீர் மரணம் அடைஞ்சாங்க. இது ஏதாவது வழி சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நம்மள போய் அந்த குரலையை வந்து பிடிச்சி அதை வந்து மாயிச்சு அதனுடைய செயலிழக்க வச்சுட்டோம். இப்போ அதே மாதிரி உங்களுக்கும் வந்து குரல் தேவையா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். நாங்க நல்லபடியா வந்து உங்களுக்கு வந்து உங்க காலத்துக்கு அப்புறம் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த குரலையை வந்து நீங்க வாங்கி பயன்படுத்திட்டு உங்களால முடியலை அப்படின்னாக்கா அதை வந்து பேசாத அளவுக்கு செயலிழக்க வைக்கிறதுக்கு உண்டான அந்த மந்திரமும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து வெளியில யாரும் இதே மாதிரி வந்து பயன்படுத்திட்டு எப்படி பயன்படுத்துன்னு தெரியாம குடும்பத்துல பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னாக்கா அதையும் நாங்க வந்து அந்த குரலையை பிடிச்சு வேலை செய்யாம தாண்டி ரெடி பண்ணி கொடுக்குறோம். நீங்க அப்படி ரெண்டுக்குமே வந்து நீங்க